ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு கேஒய்சி அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகாதவங்களுக்கும் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருக்குமே சீக்கிரம் ஆயிரும். அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வெரிஃபைட் கொடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஓஎம்பிஎம்க்கு வந்து வித்ட்ரா கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்குள்ளே அமௌண்ட் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் தான் அமௌண்ட் வந்துடும் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை வந்துடும் மேக்ஸிமம் வந்து. அப்படி யாருக்கா வந்துருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க பிஎம்க்கு, இன்னும் அமௌண்ட் வரல அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அவங்க ஆனால் லேட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு வேளை லேட்டாக ஏறுமா என்னன்னு தெரியல. லேட்டாக தான் ஏறும், ஏன்னா லேட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்து வந்து எஸ்எம் சில்வர் மெம்பரு, கோல்டன் மெம்பரு, க்ரௌன் மெம்பருக்கெலாம் எப்போ வரும் அப்படின்றது இன்னும் தெரியல. ஸோ அவங்களையும் எப்போ வித்ட்ரா கொடுக்க சொல்லுவான்னு தெரில. எம்டி தான் வந்து சொல்லணும். அதையும் கூட இன்றைக்கி வந்து ஜூன் 4 ரிசல்ட் வெளியீடு. ஸோ எல்லாருமேவும் ரிசல்ட்டில் விட நம்மளுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு வழியாக ஜூன் 4 முடிஞ்சுன்ற ஒரு ரிலீஃப் தான் இருந்திருப்போம். நீ அடுத்து இருந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நாளைக்கு அடுத்த, ஏன்னா எம்டி வந்து அதுக்கு அடுத்த வாரம் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு வந்து. ஸோ பார்த்துட்டு இன்னும் ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கு பார்ப்போம். ஸோ ஏன்னா நிறையா வந்து நம்மளுக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் அமௌண்ட்டாக போடுறாங்களா இல்லை 1 மந்த் அமௌண்ட் மட்டும் போடுறாங்களா என்னென்னு தெரியல. பெட்டர் தென் ஃபுல் அமௌண்ட் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சமாளிச்சுக்கிட்டே இருக்கோம். அதை வந்து இனி ஒரு காலகட்டத்தில் வந்து சமாளிக்க முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் அமௌண்ட்டு தேவைப்படும். ஸோ அதுக்காக இந்த மாதத்துக்குள்ளே எப்படியாவது போட்டார்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டாவது போட்டுறணும். இந்த மாதம் முடியக்குள்ளேயும் எல்லா அமௌண்ட்டும் போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்லாயிருக்கும், அதனால் சொல்கிறேன். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நானுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சைடு எக்ஸாமும் ஒரு சைடு போடுறாங்க. ஸோ சிம்பிளாக எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தா அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும் போல். மாற்றி மாற்றி அலக்கழிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அதையும் ஒரு பக்கம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எப்படினாலும் எல்லாத்தையும் சமாளித்து வரணும். என்னை பொறுத்த மட்டும் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி, எந்த ஒரு கஷ்டம்னாலும் சரி, பொறுமையாக இருந்து சமாளிக்கணும். கண்டிப்பாக கடவுள் நம்மளை வந்து கைவிட மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் யார் மேலே நம்பிக்கை இருக்கோ கடவுள் மேலே இருக்கும். அதுவும் பொம்பளை பிள்ளையாக பிறந்தாச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கணும். அதுவும் கண்டிப்பாக தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. என்னை பொறுத்த மட்டும் தைரியமும் தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இதில் கஷ்டப்பட்டனாலும் முன்னேறி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா பெண்களுக்குமே இருக்கும். இந்த விஷயம் எல்லா விஷயத்தில் எந்த வேலை பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வரணும். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து இந்த மாதத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு என்னோட நம்பிக்கை. ஸோ எல்லாருக்குமே அது முடியணும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுன்றது கண்டிப்பாக நடக்கும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.